ஹேய் ஆல் அன்னைக்கு காலையில் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் தான் செஞ்சுருந்தேன். எனக்கு ஸ்வீட் வந்து அவ்வளோ பிடிக்கும். அதனால் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து செஞ்சுருவேன். ஸோ அதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த தடவை வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் கைக்கு மருதாணி வச்சுக்கிட்டேன். முன்னாடி நாளே லெஃப்ட் ஹேண்டுக்கு வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி ரைட் ஹேண்டுக்கு வச்சது தான். அதை வச்சு எடுத்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு மருதாணி வைக்கிறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ 2 கையிலையும் மருதாணி இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரேண்டமாக என்னோடய மொபைலை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இது வந்து ஸ்பாட்டிஃபைல என்னோடய ப்ளேலிஸ்ட்டு பாருங்களேன். பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி காய வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். நான் வண்டியில் போகும்போது ட்ராவல் ஆசம்னு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பேன். மூடுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து டிவி போட்டு பார்த்தே பாருங்கள். அப்போ வந்து இந்த கலாட்டா கல்யாணம் படம் ஓடிட்டு இருந்தது. இந்த படம் வந்து 1968 ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த பாட்டு கேளுங்க. இது வந்து கிளைமேக்ஸை முடியும் போது வரும். அதாவது பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவாஜி வந்து ஜெயலலிதாவை லவ் பண்ணுவாங்க. அது கல்யாணம் பண்ணணுன்னா மீதி 3 பொண்ணுங்களுக்கும் நீ தான் மாப்பிள்ளை தேடணும்னு சொல்லுவார். ஸோ வந்து சிவாஜி வந்து மாப்பிள்ளை தேடி அந்த 3 பொண்ணுங்களுக்கும் தேடி வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து துணி குப்பை மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா 2 மினிட்ஸ் பாப்கார்ன், அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஹாப்பியாக போச்சு. பாய்.